ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து வேலைக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு வழக்கம் போல் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி மதியானம் என்ன சமையல்னால் வெண்டைக்காய் பொரியலும் பாவக்காய் குழம்பு தான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அடுப்பில் சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. சாப்பாடு வேகிறதுங்காட்டி நான் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன். குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் நல்லா வடித்து விட்டுட்டு குழம்பு வைக்க ரெடி பண்ணிட்டேன். குழம்பு வைக்கிறதுக்கு குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் வெந்தயமும் போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூட வந்து புளி, உப்பு, குழம்பு மிளகாப்பொடி இதெல்லாம் சேர்த்து புளி கரைச்சி நான் அது கூட வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துட்டேன். நான் எப்பவுமே குழம்பு இப்படி தான் வைப்பேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் பாவக்காய் வந்து நான் தனியாக ஒரு பானலில் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் பாதி அளவுக்கு கசப்பு போயிடும். அதனால் வதக்கி எடுத்துட்டு கொதித்த குழம்பு கூட சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு, ஏன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும் வெண்டைக்காய்க்கு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் கடலை பருப்பும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீனி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு வெண்டைக்காய் வந்து நல்லா பொடிசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நான் அது கூட ஒரு 2 முட்டை எடுத்துருக்கேன். இந்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. அது கூட உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காரத்துக்கு வந்து பெப்பர் பொடி, மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டால் சூப்பராக வந்து வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் அப்படியே வேலைக்கும் கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.